தமிழக சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அதன்படி முதல் முறையாக நிதியமைச்சரான பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கின்றார். 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையாக இன்று பேரவையில் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் தமிழக மக்களிடம் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் அந்த அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்களை சேர்ப்பதற்கான விதிமுறைகள் தொடர்பான அறிவிப்புகளும் இன்று வெளியாக வாய்ப்புகள் இருக்கின்றன. திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அந்த கேஸ் மானியம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக பட்ஜெட்டில் ஏதேனும் விஷயங்கள் இடம்பெறலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மாணவர்களுடைய நலனுக்கான அறிவிப்புகள் இருக்கும் என்ற அடிப்படையில் கல்வி கடன் தொடர்பான விஷயங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் முன்வைக்கப்படுகின்றது. தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அப்போது நிதித்துறை அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்திருந்தால் அதில் அந்த வரும் ஆண்டில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் ரூபாய் 1,81,182 கோடியாக மேலும் உயரும் என்றும் திருத்த மதிப்பீடுகளுடன் ஒப்பிடுகையில் அது 19% அதிகம் என்றும் தெரிவித்திருந்தார். அதன்படி வரி வசூலை மேம்படுத்துவதற்கான வரி விகிதங்களை சீரமைப்பதற்கான இது உள்ளிட்ட வருவாயை பெருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு வருவாய் பற்றாக்குறை 2024-25 நிதியாண்டில் 18,580 கோடியாக குறையும் என்றும் கடந்த முறை கூறப்பட்டிருந்தது. அதற்கு ஏற்ற முறையில் வரும் நிதியாண்டில் தமிழக அரசு எதிர்பார்க்கக்கூடிய வரி வருவாய், வரி இல்லாத வருவாய், தமிழகத்தின் கடல் நிலை, வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை குறித்த அறிவிப்புகளும் இன்று வெளியிடப்பட இருக்கின்றன. நாளைய தினம் வேளாண் பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய இருக்கின்றார். இன்று நிதிநிலை அறிக்கை தாக்கலாக இருக்கின்றது. அதன் பிறகு 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் நடைபெற இருக்கின்றது. முதல் முறையாக நிதிநிலை அறிக்கையை நிதித்துறை அமைச்சராக அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றுக் கொண்டார். இன்னும் சற்று நேரத்தில் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது.